இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து காஞ்சிபுரமில் இருக்க கோவில் எல்லாமே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப டெம்பிள்லாம் விசிட் பண்ணுற பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஆசை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்னையில் வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கோம். பட் அந்த கோவில்லாம் போய் பார்க்கல. எங்கெங்கே இருந்தோ டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்குறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காலையிலே வந்து கிளம்புனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தான் வந்து போயிருந்தோம். அங்கே எல்லாமே இந்த பெயிண்டிங் ஒர்க் நடக்குதா என்னன்னு தெரியல. நாங்கள் போன வழியில் பார்த்த எல்லா கோவில்லையுமே இந்த மாதிரி பண்ணி அந்த க்ரீன் கலரில் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கோவில்லையுமே நான் வந்து காமனாக நோட் பண்ணது என்னென்னா, எல்லாமே தெப்பக்குளத்தோடு இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கோவிலுமே வந்து பார்க்க வேண்டிய இடம் மாதிரி இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் கோவில் போயிட்டு நாங்கள் வந்து அங்கேயே சக்கரை பொங்கல், புளியோதரைலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் சாமி பார்த்துட்டு கிளம்புனோம். சிவன் கொண்டு வந்து வெளியே வச்சுருந்தாங்களா இல்லை அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து ரொம்ப சின்ன சிலை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அங்கே வந்து தரிசனம் வந்து ரொம்பவே நல்லாவே போச்சு. அண்ட் செகண்ட் வந்து காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். அண்ட் அந்த காமாட்சி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அந்த சிலை. ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கைலாசநாதர் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். உண்மையாகவே அந்த கைலாசநாதர் டெம்பிள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே அந்த சிலையை விட வெளியே கோவிலோட அந்த ஆர்க்கிடெக்சர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கோவில் வந்து நாங்கள் போகும்போது க்ளோஸ்டில் தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறையா டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. கைட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எங்கெங்கேயோ இருந்து அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது நம்ம இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேட்டது வந்து ChatGPTயில் தான் வந்து கேட்டிருந்தேன். என்ன மாதிரி கோவில்லாம் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ChatGPT வந்து ஒரு 4 கோவில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தது. அண்ட் வித் டைமிங்கோடு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தது. எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறோன்னா எத்தனை மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பணும், எந்தெந்த கோவிலை எந்தெந்த டைமில் பார்க்கலாம், ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அண்ட் எப்போது அங்கேருந்து கிளம்பி இங்கே ரிட்டர்ன் ஆகலாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்துச்சு. நாங்கள் எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணலனாலுமே நாங்கள் அதை வச்சு தான் கிளம்புனோம். ஸோ சென்னையிலேருந்து 6 o'clock வந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிட்டலாம் வந்து கோவில் வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ChatGPTயில் கூட வந்து நீங்கள் போட்டு டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் 4 கோவிலுமே பார்க்கல. அதில் ஒரு கோவில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரம் போய் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து நடை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பிங் வந்து இது பண்ணலாம். அண்ட் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபுஷா கடையோட ஆட் நிறைய வந்து பார்த்தேன். அண்ட் ஆல்ரெடி என்னோடய மேரேஜ் அப்பயே நான் வந்து பாபுஷாவில் தான் வந்து சாரீ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் வந்து நடக்கலை. நாங்கள் வந்து ட்ரிச்சிலேயே வந்து எடுத்துட்டோம். பட் அந்த கடையில் போய் அப்படி என்ன தான் இருக்குது, இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ அவர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போனோம். பரவாயில்ல, அவ்வளோ எம்ப்ளாயீஸுங்க. ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு எந்த ரேஞ்சில் சாரீஸ் வேணும்னு கேட்டு அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி ஷேட்ஸ் நம்ம சொன்னோன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எவ்வளோ கேட்டாலுமே கொண்டு வந்து திகட்ட காட்டுறாங்க. 500லேருந்தே சாரீஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு 2 சாரீ வந்து வாங்கியிருந்தேன். முடிச்சுட்டு வரும்போது படப்பையில் தென்மணம்னு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பாடு வந்து நிஜமாகவே ரொம்பவே நல்லா இல்லை, அதுதான் வந்து சொல்லணும். கொடுத்த மணிக்கு வந்து சுத்தமாக வொர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டே வந்து போச்சு.